Hi friends, welcome to DHANA'S Global Cuisine. நீங்கள் பார்க்க போகிறது Prawn Biriyani. சதையோடு போய்டும். அந்த நெஞ்சு பகுதியை பிடிச்சி இருக்கும்போது கொஞ்சம் சதையோடு வரும். அது தலை பகுதி ஒரு சில இடம்லாம் வந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸ்டாக்கு ப்ரான் ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அதை இது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பாருங்கள் சதை பகுதியோட. இதை வந்து நம்ம சேர்த்துக்க முடியாது. நல்லா இருக்கும் குடல் பகுதி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இது மாதிரி கிடைக்கும் நல்ல ஒரு போர்ஷன். அதை வந்து நம்ம மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸில் எடுக்கிறாங்க. சைனா, தைவான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, தாய்லாந்து இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எடுக்கிறாங்க இந்த இதில் இருந்து. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் சூப்பு கீப்பு எல்லாம் செய்யலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் வேக வச்ச இதிலேருந்து எடுத்துகிட்டு இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அந்த பிரியாணிக்கு. ஸோ சைட் பை சைடு பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கேன். நான் அடுத்த ஸ்டவ்வில் ரைஸ் வைக்கிறேன். நம்ம அது வந்து உப்பு போட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் வைக்கிறேன். அதை வடிகட்டி எடுத்துப்போம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டான் ஒரு இதை வச்சு. இப்போ நான் எலக்ட்ரிக்கல் குக்கர் யூஸ் பண்ணுறேன். அந்த பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரியாணி இலை, இந்த பச்சை மிளகா இலை வந்து நடுவில் மட்டும் ஒரு குத்தி விட்ருக்கேன். ஸோ அதை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்க வேண்டியது, வேக வைக்க முடியும். ஸோ இது ஓரளவுக்கு வந்து இந்த கலர் மாறின பிறகு தக்காளி மறுபடியும் போட்டுக்கிட்டு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரைச்சி விட்டுக்கிட்டோம். அது வந்து இஞ்சி பூண்டு இதுவும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு போட்டுட்டு ரைஸ் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மசாலா வந்து ஒரு 3/4 ஸ்பூனு கிட்டத்தட்ட போட்டிருக்கேன் நான். இது வந்து 3 லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இது மாதிரி இந்த பாத்திரமே அது மாதிரி ஸ்டாக் எடுக்கிறதுக்கு பாத்திரம் தான். அது புளி ஊற வச்சு வேக வைக்கிறதுக்கு, ஸ்டாக் எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாத்திரத்தை. அப்புறம் ஒரு சைடில் கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுக்கிறேன். வடிகட்டின ரைஸில் அது மாதிரி கலருக்காக பீட்ரூட்டு கொஞ்சம் கலர் இது பண்ணிக்கலாம். இப்போ நேச்சுரல் கலர், நம்ம கலர் பொடி போட வேண்டாம். அதனால் கொஞ்சம் சைடில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வதக்கும் போது அதில் மென்ட்டு தக்காளி இது மாதிரி கொஞ்சம் விதை எடுத்த தக்காளி போட்டுங்க. ஸோ நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆஃப் பாயில்டு கண்டிஷனில் கவிக்கிறேன். இது மாதிரி ஒரு 3 லேயர் போட்டுங்க. உங்களுக்கு அந்த குக்கரோட ஹைட்டை பொறுத்திருக்கு. இதில் இன்னும் பெருசாக தண்ணிலாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. வெறும் இப்போ இதில் இருக்கிற அந்த இலையில் அங்கங்கே இருக்கிற இந்த ஸ்டீம்லேயே தான் வேக போகுது. நெய் தேவைப்பட்டால் விடலாம், இல்லைன்னா ஆப்ஷனல். இதில் வந்து நெய் விடலை நான், அதனால் நெய் விடுறதுனா விட்டுங்க, இல்லைனா இது பண்ணலாம். 3 லேயர் ஆச்சு. மினிட்ஸ் இருக்கும், ஹையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது 5 நிமிஷத்துக்கு இருக்கும், 4 நிமிஷத்துக்கு இருக்கும்னு. நம்ம வாட்டர் கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. அது முடிஞ்ச தண்ணி போயிடுச்சுன்னா நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பார்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு சால்ட்டு, பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கேன் சால்ட்டு, பெப்பர். கண்டிப்பாக கொஞ்சம் சால்ட்டு வேணும் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுங்க. ஆயில் வந்து நல்லெண்ணெய் விடலாம், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இருந்தால் விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் இருந்தால் போட்டுங்க. இல்லை உங்கள்கிட்ட என்ன வினிகர் இருந்தால் போட்டுங்க. வினிகர் இல்லை அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்படியும் பண்ணிக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஐட்டம். பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பிரியாணி அது மாதிரி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடும்போது அது மாதிரி ஹெல்த்தி கூட. பார்த்திங்கன்னா இப்போ வந்துடுச்சு பாருங்கள். சர்விங் பவுலில் போட்டுங்க. போட்டுட்டு பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போடுங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.